Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டும் தை அமாவாசை என்பதாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து முருகபெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். சுரேந்திரன், விரிவான விவரம். வணக்கம் சார். திருவாபுரி முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை தை அமாவாசை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாபுரி பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய திருக்கோயில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கும் அதிகாலை வந்து செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமை இன்று தை அமாவாசை என்பதால் திருவாபுரி முருகன் கோயில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசனம் 50 ரூபாய், 100 ரூபாய் கட்டண தரிசனம் அனைத்து வரிசைகளும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழியாக கோவிலுக்குள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண கல்வியும், அரசியல், ரியல் எஸ்டேட் தொழில் பல்வேறு வேண்டுதலை நிறைவேற்றுவதாக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு செங்கல்கை அடிக்கும் வைத்தும் பக்தர்கள் நேர்த்தி கடத்தும் செலுத்தி வருகின்றனர். போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.